கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இசையின் அரசி சொன்னலதா. திருமண மலர்கள் தருவாயா. பல்லாயிரக்கணக்கான பாடலின் மூலம் தென்னிந்திய ரசிகர்களை மகிழ்வித்த பின்னணி பாடகி. இவர் தன்னுடைய 14வது வயதிலேயே பின்னணி பாடகி ஆனார். ஒரு வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரிதான் இந்த சொன்னலதா. இசையை பிடித்தவர்களும் இசையை ரசித்தவர்களும் சொன்னலதாவின் குரலை நிச்சயம் ரசித்திருப்பார்கள். 1973 கேரளாவில் பாலக்காடு பகுதியில் பிறந்தவர்தான் சொன்னலதா. 1987 நீதிக்கு தண்டனை என்ற படத்தில் MS விஸ்வநாதன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் இந்த சொன்னலதா. அவர் முதல் பாடலை பாடும்போது அவருக்கு வயது 14. கருத்தம்மா படத்தில் போராளே பொண்ணுத்தாய் என்ற பாடலை பாடியதற்கு இவர் தேசிய விருதை வென்றிருக்கிறார். அப்போது அவருக்கு வயது 21 தான். அதனை தொடர்ந்து சொன்னலதா பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து பல விருதுகளை வென்றிருக்கிறார். குறுகிய காலத்திலேயே இசையில் புகழின் உச்சிக்கு சென்றவர்தான் சொன்னலதா. தென்னிந்திய மொழி பாடல்களில் இந்தி பாடல்களை மிக சரியான உச்சரிப்புடன் பாடுவோர் என்ற நற்பெயரை பெற்றவர்தான் சொன்னலதா. இதற்காக மூத்த இசையமைப்பாளர் நெஷாத் அலியால் பாராட்டப்பட்டவர். தன் வாழ்நாளின் மறக்க முடியாத தருணம் இது என்று கேட்டபோது நெஷாத் அலியின் பாராட்டை பெற்ற தருணத்தையே குறிப்பிட்டார் சொன்னலதா. சொன்னலதா அம்மாவின் குரலில் ஏதோ ஒரு மெல்லிய சோகம் ஒளிந்து கொண்டே இருக்கும். ஆட்டம் போடும் துள்ளல் பாடல்களாக இருந்தாலும் கூட அந்த துள்ளல் பாடலில் கூட ஒரு மெல்லிய சோகம் ஒளிந்து கொண்டே இருக்கும். அதுபோலதான் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோகம் இருந்து கொண்டே இருந்தது. சொன்னலதா அவர்களுடைய சுய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக அமையவில்லை என்றே சொல்லலாம். நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்ட சொன்னலதா அவர்கள் தன்னுடைய 37வது வயதில் 2010 செப்டம்பர் 12ஆம் தேதி இசையை போலவே சொன்னலதா அவர்களினுடைய உயிரும் காற்றில் கரைந்தது. அவர் இருந்தாலும் அவருடைய பாடல்களாலும் அவருடைய குரலாலும் ரசிகர்கள் நெஞ்சில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் சொன்னலதா.